வணக்கம். காதலிக்கலாம், தப்பு கிடையாது. காதலிக்கிற பெண்ணே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. படிக்கிற காலத்தில காதல் வர்றது சரிதான். ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அவங்க நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய உருவாக்கிட்டு இருக்கு இப்போ. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து காதலிக்கிற 2 பேருமே சேர்ந்து ஒரு வீடு பார்க்குறாங்க. இது எங்க நடந்துச்சு அப்படிங்கிறது, இந்த காதலிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது போல் செய்திகளை வந்து அடிக்கடி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். திரிபுராவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 19 வயசு ஒரு பெண், ஹரியானா மாநிலத்தில் குர்கிராமில் அவங்க அங்கே ஒரு கல்லூரியில் வந்து பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க. கூட படிக்கிற ஒரு பையன் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கும் 19 வயசு தான் ஆகுது. 2 பேருமே ஒரு டேட்டிங் செயலி மூலமாக ஒரு பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து அவங்க செல்ஃபோனை பரிமாறிக்கிறாங்க. செல்ஃபோன் பரிமாறினோன்னே பேசிகிட்டு இருக்காங்க. அது காதலாக மாறுது. 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்லூரி படிப்பு முடிஞ்சோன்னா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, 2 பேருமே கணவன் மனைவியாக வாழ்ந்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். குருகிராமில் ஒரு 6வது செக்டரில் ஒரு வீடு பிடிச்சி தனியாக திருமணம் செய்யாமல் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. இது வரைக்குமே தப்பு கிடையாது. கணவன் மனைவியாக வாழ்கிற வரைக்குமே தப்பு கிடையாது. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாட்டுக்குள்ளே பரவலாக தான் இருக்குது. இது தப்பு அப்படிங்கிறத சொல்கிறத தாண்டி இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இந்த சம்பவம் வந்து நமக்குலாம் உணர்த்துது. இவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, கடந்த 19ஆம் தேதி 2 பேத்துக்கு இடையில நைட்டில் வந்து பயங்கரமான சண்டை வரும். திருமணம் யார் செய்கிறது, திருமணம் தொடர்பான பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சிவத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவனுடைய நெருக்கம், அவனுடைய பழக்க வழக்கங்கள், பிஹேவியர் எல்லாமே தப்பாக படுது. அந்த பொண்ணுக்கும் வந்து இவனை விட்டு விலகிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிவத்துக்கும் அந்த பெண்ணுக்குமே வந்து பயங்கரமான ஒரு சண்டல் வருது. அப்போ மெட்டல் வாட்டர் பாட்டிலை வச்சு அடிச்சுடுறாப்புல, தலையில் அடிச்சிடறாப்புல. ரொம்பவும் வாக்குவாதம். அடிபட்டோன்னா அந்த பிள்ளைக்கும் ஒரு 19 வயசு தானே, அதுவும் பயோடெக்னாலஜி படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளைக்கும் வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. இவன் இப்படி ஆத்திரப்படுறான், கோவப்படுறான், அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இதில் காதலிச்சு இனிமேல் கல்யாணம் பண்ணி இவங்க கூட வந்து தொடர்ந்து கஷ்டப்படணுமா அப்படிங்கிற எண்ணம். அப்போ வந்து என்ன செய்யும், எமோஷ்னலாக ஒரு கோபத்தில் அந்த பொண்ணு என்ன செய்யும், நான் உன் கூட இருக்க விரும்பலை, உன்னை காதலிக்க விரும்பலை, உன்னை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த இடத்துல அவன் வந்து கோவப்படுறான், பயங்கரமான ஒரு கோவப்படுறான். நீ என்னை விட்டு விலகிட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக இருந்துருவியா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், பேசியிருக்கலாம், கோவப்பட்டுருக்கலாம். ஆனால் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த பொண்ணை படுக்க போட்டு அந்த பொண்ணு அந்தரங்க உறுப்பில் சானிட்டரை ஊற்றி பற்ற வச்சு விட்டான். பற்ற வச்சா எப்படி இருக்கும், சானிட்டர் டக்குன்னு பற்றிக்கிச்சு. அந்தரங்க உறுப்பில் சானிட்டரை ஊற்றி கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும், கொடுமையான கொடுமை இருந்தது. உடனே அவங்க என்ன செய்ய, அந்த காதலி அவங்க அம்மாவுக்கு சொல்லி அழுதுருக்கா. உடனே மருத்துவமனையில் கூட அவர் சேர்க்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. இவன் கொளுத்தி விட்டு இவன் பாட்டு ஓடி போயிட்டான். அப்புறமா அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, அவங்க அம்மா வந்து வேறு ஆட்களை வச்சு டெல்லி சப்தர்ஷன் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை அளிச்சிருக்கிறாங்க. அப்புறமா மேல் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இதில் காதலி ஒரு போலீஸில் அடித்த புகாரில் அவன் சிவத்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அம்மா, அந்த காதலியுடைய அம்மா இருக்காங்களா, அவங்க தான் வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இவங்க காதலி வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஏதோ ஹாஸ்டலில் தங்கி படிக்குது நம்ம பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இவங்க இருந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ சிவம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணலாமா, இப்படி தன்னை நம்பி வந்து தான் கூட வந்து குடும்பம் நடத்திட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஒரு காதலனால் ஏற்படுத்த முடியுமா? என் கூட வாழலை அப்படின்னா நீ யார் கூட வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி செய்கிற அந்த சம்பவம் இருக்குல்ல, இதில் என்ன காதல் இருக்குது, இதில் என்ன பெரிய உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் இருக்குது, எதுக்காக நீங்கள் காதலிச்சிங்க, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. பார்க்கலாம். இதுபோல் பல சம்பவங்கள் வந்து நாட்டு ஃபுல்லாக நடந்துகிட்டு தான் இருக்குது, உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.